வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வராகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை கோகுலாஷ்டமி. இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா நீங்க தெளிச்சு விட்டாலே போதும். அளவில்லாத பொண்ணும் பொருளும் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். உங்க ஆயுசுக்கும் இனிமே பண கஷ்டம்ங்கிற வார்த்தைக்கு கூட இடம் இருக்காது. நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நாள்ல பல அற்புதமான சக்தி ஒன்னா சேர்ந்து இருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு அஷ்டமி திதி. பொதுவா இந்த அஷ்டமி திதி பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள், அஷ்டலட்சுமிகளோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா இருக்கு. அடுத்ததா ஆவணி மாசத்துல வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி கிருஷ்ணரோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு. இததான் நாம கோகுல அஷ்டமின்னு சொல்றோம். இன்னைக்கு நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை சிவபெருமானோட மற்றும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு. இப்படி மாபெரும் சக்திகளோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த அஷ்டமி திதி பாத்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 8வது திதி தான் இந்த அஷ்டமி திதி. அடுத்ததான் இன்னைக்கு தேதி 26. இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணா நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். இப்ப நமக்கு ஆகஸ்ட் மாசம், அதுவும் 8வது மாசம். அடுத்ததான் இந்த வருஷத்தோட கூட்டுத்தொகை 2, 2, 4. இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். 888ங்கிற 4 8ஓட சேர்க்கை நமக்கு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்புன்னே சொல்லலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 8ங்கிற நம்பர் அளவில்லாத பணத்தையும் பொன்னையும் பொருளையும் வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். நேர்மறை ஆற்றல் அதிக அளவுல இருக்கக்கூடிய இந்த நாள்ல நாம கேட்கக்கூடிய வரங்களுக்கு நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அந்த வகையில இந்த 888ங்கிற சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு 8 அரிசியை வச்சு செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் பின்டு கமெண்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா இப்ப இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இதுவுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரம் தான். ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த 8ங்கிற நம்பரே பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இந்த வீடியோல பணத்தை வசியம் செய்யறதுக்கு இந்த நாள்ல செய்ய வேண்டிய 2 விதமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல நான் உங்களுக்கு பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் சொல்ல போறேன். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த 2 பரிகாரத்தையும் செய்யலாம். இப்ப நான் சொல்ல போற இந்த 2 பரிகாரமும் நீங்க உங்க வீட்டுல இருந்துதான் செய்யணும். மத்தபடி வெளியில இருக்கிறவங்க, ஆபீஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோல நான் சொல்லி இருக்கக்கூடிய பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. அடுத்ததா இப்ப நான் சொல்ல போற 2 பரிகாரத்தையும் இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு நைட்டு 8 மணி, அப்படி இல்லைன்னா நைட்டு 8 மணி 8 நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த குறிப்பிட்ட 1 நிமிஷம் பார்த்து செய்யறதுக்கு சிரமமா இருக்குன்னு நினைக்கிறவங்க நைட்டு 8 மணில இருந்து 8 மணி 59 நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த 2 பரிகாரங்களை நீங்க செய்யலாம். இப்படி இந்த நேரத்தையும் தவற விட்டுட்டவங்க இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய முதல் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு தண்ணீர் பரிகாரத்தை தான் சொல்ல போறேன். இப்ப இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஏதாவது ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கண்ணாடி பவுல் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த கண்ணாடி டம்ளர் நிரம்ப தண்ணீரை எடுத்துக்கோங்க. நார்மலா டேப் வாட்டர், மழை தண்ணீர், கிணத்து தண்ணீர், ஆத்து தண்ணீர், இந்த மாதிரி இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணீரை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஆர்ஓ வாட்டர், கேன் வாட்டர் யூஸ் பண்ண வேண்டாம். அடுத்ததா 1 ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும். இந்த 1 ரூபாய் நாணயத்தை இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரம் இல்லாம சுத்தமா தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து மனசார உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அந்த சிவபெருமான் கிட்டையும் கிருஷ்ணர் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 1 ரூபாய் நாணயத்துல இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி இன்ஃபினிட்டி
இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ₹1 நாணயத்தை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இந்த நாணயத்தை எனர்ஜைஸ் பண்ணுங்க. அதாவது இந்த நாணயத்தை உங்க கையில வச்சுக்கிட்டே பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கிற மாதிரி ஒரே ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பார்த்துட்டு இந்த ₹1 நாணயத்தை கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லைன்னா கண்ணாடி பவுல்ல இருக்கக்கூடிய தண்ணீர்ல நீங்க போட்டுருங்க. தண்ணீர்ல போட்டோம்னா நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த இன்ஃபினிட்டி சிம்பல் அழியும். அதை நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்லை. அது அழிஞ்சாலும் பரவாயில்லை. அடுத்ததா 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரைய இந்த தண்ணீர்ல நீங்க சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சினமன் பவுடர் பட்டை தூளையும் இந்த தண்ணீர்ல நீங்க சேர்த்துக்கோங்க. பட்டை தூள் நமக்கு ரெடிமேடாவே கடைகள்ல கிடைக்குது. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பட்டைய 1-2 பவுடர் பண்ணிட்டு அதை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டம்ளரை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. கடன் தீரணும், அடகு வச்ச நகையை மீட்கணும்னு சொல்லி எதிர்மறையான வார்த்தைகள் எதையும் பயன்படுத்த வேண்டாம். இந்த மாதிரி இந்த தண்ணீருக்கு உங்க எண்ணங்கள் மூலமா சக்தி ஊட்டினதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருங்க. மூடி போட்டு மூடி வைக்க வேண்டாம். அரை மணி நேரம் வரைக்கும் இந்த தண்ணீர் அப்படியே இருக்கட்டும். அரை மணி நேரம் கழிச்சு இந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா நீங்க தெளிச்சு விடுங்க. அடுத்ததா அந்த தண்ணீர்ல இருக்கக்கூடிய அந்த ₹1 நாணயத்தை எடுத்து நீங்க தனியா ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருங்க. அந்த ₹1 நாணயத்துல இருக்கக்கூடிய ஈரம் காத்துல காஞ்சதுக்கு அப்புறமா இந்த ₹1 நாணயத்தை எடுத்து ஒரு பேப்பர்ல மடிச்சு அந்த பேப்பரை உங்க பர்ஸ்லயோ அப்படி இல்லைன்னா பீரோலையும் நீங்க வச்சிருங்க. இந்த ₹1 நாணயத்தை 1 மாசம் வரைக்கும் நீங்க எந்த செலவுகளுக்கும் பயன்படுத்த வேண்டாம். 1 மாசம் கழிச்சு நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. கோவிலுக்கு தேவையான பூஜை சாமான்கள் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு தேவையான பூஜை சாமான்கள் வாங்குறதுக்கு அரிசி, பருப்பு, மஞ்சள் தூள் போன்ற மங்கள பொருட்களை வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ₹1 நாணயத்தை எளியவர்களுக்கு தானம் கொடுக்கறதுக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய எல்லா பரிகாரமும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கொடுக்கும். எளிமையான இந்த பரிகாரத்தை சக்தி வாய்ந்த நாள்ல நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். அடுத்ததா பணத்தை வசியம் செய்யறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த 2வது பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 2வது பரிகாரம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்த ஒரு அற்புதமான பரிகாரம்னே சொல்லலாம். இந்த பரிகாரத்தையும் நான் முன்னாடி சொன்ன டைம்ல நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கும் நமக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும். அதே மாதிரி அரை ஸ்பூன் அளவுக்கு சினமன் பவுடர் பட்டை தூள் தேவைப்படும். அடுத்ததா நமக்கு ஒரு சாவி தேவைப்படும். இப்போ உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி எமோஷன்ஸோட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க லெப்ட் ஹேண்ட்ல இப்ப நான் சொல்ல போற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. ஸ்கிரீன்ல அது உங்களுக்கு தெரியும். 520, அடுத்த லைன்ல 741, அடுத்த லைன்ல 888. இத ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி எழுதிக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் அரை ஸ்பூன் அளவுக்கு சினமன் பவுடரையும் உங்க உள்ளங்கையில, அதாவது இடது உள்ளங்கையில லெப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க ஏஞ்சல் நம்பர் எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த ஏஞ்சல் நம்பருக்கு மேல சர்க்கரையையும் சினமன் பவுடரையும் வச்சு அதுக்கு மேல உங்க வீட்டோட மெயின் டோரோட சாவியை எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க. அதாவது நிலைவாசல் கதவுல ஒரு பூட்டு இருக்கும், அதுக்கு ஒரு சாவி இருக்கும் இல்லையா, அந்த சாவியை எடுத்துக்கோங்க. இப்ப இருக்கிற பிளாட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மெயின் டோர்லயே பூட்டு இருக்கும். அப்படி இருக்கிறவங்க அந்த சாவியை பயன்படுத்திக்கோங்க. இப்போ உங்க கையில லெப்ட் ஹேண்ட்ல ஏஞ்சல் நம்பரை எழுதி அதுக்கு மேல வெள்ளை சர்க்கரையையும் பட்டை பவுடரையும் வச்சு இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க வீட்டோட மெயின் டோரோட சாவியை உங்க கையில வச்சுக்கிட்டு அந்த சாவியில இந்த பட்டையும் சர்க்கரையும் படுற மாதிரி நீங்க தேய்ங்க. இப்படி தேய்க்கும் போது பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இத ஒரு 2 நிமிஷம் நீங்க செஞ்சா போதும். இதுக்கப்புறமா அந்த சாவியை எடுத்து தனியா வச்சுட்டு இந்த சர்க்கரையையும் பட்டை பவுடரையும் உங்க வீட்டோட நிலைவாசல் கதவுக்கு உள்பக்கத்துல ஓரமா நீங்க ஊதி விட்டுருங்க. கையில இந்த பொருட்களை வச்சு சாவியில தேய்ச்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்கு வெளிப்பக்கம், நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல வந்து நீங்க நின்னுக்கோங்க. இப்படி நின்னதுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்குள்ள பார்த்து உங்க வீட்டுக்குள்ள ஓரமா கால்படாத இடத்துல இந்த பட்டையையும் இந்த சர்க்கரையையும் நீங்க ஊதி விடுங்க. இந்த சாவிய நீங்க இதுக்கப்புறம் வாஷ் பண்ண வேண்டாம். லேசா அதை உதறினீங்கன்னா அதுல உள்ள அந்த பட்டை பவுடரும் சர்க்கரையும் ஏதாவது ஒட்டி இருந்ததுன்னா கீழே விழுந்துரும். இதுக்கப்புறமா இந்த சாவிய அந்த பூட்ல வச்சு ஒரு தடவை பூட்டிட்டு நீங்க ஓபன் பண்ணுங்க. இப்படி ஓபன் பண்ணும் போது பணத்துக்கான
கதவுகள், அதாவது பணவரவு அதிகரிக்கிறதுக்கான கதவுகள் உங்களை நோக்கி திறக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி இந்த சாவிய ஒவ்வொரு முறை நீங்க பயன்படுத்தும் போதும் ஒரு அரை நிமிஷத்துக்கு கூட இந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே அந்த பூட்டோட சாவிய நீங்க திறக்கலாம். இது இன்னமுமே அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இதுக்கப்புறமா அந்த சாவியை நீங்க எப்பயும் போல பயன்படுத்தலாம். இன்னைக்கு பல அற்புதமான சக்திகள் இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நாள்ல இப்ப நான் சொன்ன ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்க நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா நல்ல ஒரு பணவரவு உங்களுக்கு ஏற்படும். பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம். நன்றி.